ஏசாயா 1வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். நன்மை செய்ய நியாயத்தை தேடுங்கள், ஒடுக்கப்பட்டவர்களை ஆதரித்து திக்கற்ற பிள்ளைகளின் நியாயத்தையும் இதன் வழக்கையும் விசாரியுங்கள். இன்று நாம் எத்தனை காரியத்தை பார்க்கிறோம்? ஒன்று, நன்மை செய்ய படியுங்கள். இரண்டாவது, நியாயத்தை தேடுங்கள். மூணாவது, ஒடுக்கப்பட்டவனை ஆதரியுங்கள். நாலாவது, திக்கற்ற பிள்ளைகளை நியாயத்தையும் விதவையின் வழக்கையும் விசாரியுங்கள். இந்த 4 காரியங்கள், 5 காரியங்கள். இந்த 5 காரியங்கள்ல தேவன் நம்மோடு கூட இடைபடுகிறார். நன்மை செய்ய படியுங்கள். அப்போ நம்ம படிக்கணும். என்ன பண்ணணும்? படிக்கணும். படிக்காம நம்மளால ஏதாவது செய்ய முடியுமா? அலையிலோயா ஒரு வியாபாரம் பண்ணுறதுக்கு என்ன செய்யணும்? படிக்கணும். யாராவது சொல்லி கொடுத்து படிக்கணும். படிக்கணும்னா என்னது? ஸ்கூலில் போய் படிக்கிறது மட்டும்தான் படிப்பா? இல்லை, 4 பேரை கேட்டு அதை தெரிஞ்சுக்கிறதும் படிப்பு தான். இன்னைக்கெல்லாம் நம்ம வீட்டில் பாத்திரம் தேய்க்கிறதுக்கெல்லாம் படிப்பு சொல்லி கொடுக்க வேண்டியதாக இருக்கும். இப்படி தேய்க்கணும். ஆமாம் இல்லைங்களா? பாத்திரம் கழுவுறதுக்கு இன்னைக்கு யூடியூப்லயே ரொம்ப பிரபலமானது சமையல். சமையல் சொல்லி கொடுக்குறாங்க. நீங்க எந்த லேடிஸ் போன வாங்கி யூடியூப் ஓபன் பண்ணா ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே என்னதான் வரும்? என்ன கிச்சன் அப்படின்னு வரும்? சமையல் குறிப்பு, அதுதான் வரும். ஆமாவா இல்லைங்களா? நாம படிக்கணும். என்னதான் ரசம் வச்சு தெரிஞ்சிருந்தாலும் யூடியூப்பை பார்த்து அவங்க சொல்ற மாதிரி ரசம் வைக்கணும். அலையிலோயா அலையிலோயா அலையிலோயா. ஆல்ரெடியா நம்ம குடும்பத்தனமா ரசம் வைப்போம், அது நல்லா தான் இருக்கும். ஆனா யூடியூப்பை பார்த்து ரசம் வைப்பாங்க, அது நல்லாவே இருக்காது. ஆனாலும் எப்படி இருப்பாரு? சொல்லி கொடுத்தாங்க, நல்லா சொல்லி கொடுக்குறாங்க. என்ன அப்போ நாம படிக்கணும். என்ன எதுக்கு படிக்கணும்? நன்மை செய்ய. போன வாரம் என்ன மெசேஜ்? தயவு. தயவுனா என்ன? நன்மை செய்ய ஆசையா இருக்கணும். நன்மை செய்ய ஆசைப்படுறதுக்கு பேர் தான் தயவு. இப்போ நன்மை செய்ய படிக்கணும். இப்போ நல்லது செய்யறேன்னு எனக்கு உங்களுக்கான வேலையெல்லாம் பண்ணுவாங்க. நான் நல்லது செய்யறேன்னு சொல்லிட்டு இருக்குத்தனமான வேலையெல்லாம் செய்வாங்க. ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல பஸ் நின்றுடுது, ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, மூவ் ஆகுது. அப்படியே கொஞ்சம் மூவ் ஆகி போகும்போது ஒருத்தன் ஒடியாந்த உடனே இவன் உள்ளுக்குள்ள பஸ்ஸுக்குள்ள படிக்கட்டு நின்றுருந்த என்ன பண்ணா, ஒடியாந்தவனுடைய கையை பிடிச்சி மேலே ஏற்றி விட்டான். அப்பாடா எப்படியும் பஸ்ஸை பிடிச்சிட்டான், ஏற்றி விட்டுன்னு சொல்லி இவன் நினைக்கிறான். யார் நினைக்கிறான்? ஏற்றி விட்டுறேன். ஏறினவன் ஓங்கி சப்புன்னு விட்டான். அது நல்லது தானே செஞ்சான், அடிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பார்க்கறான். தின்னு பார்க்கறான். என்னடா இருக்கு? ஒடியாந்தான் கையை நீட்டிட்டு சேர்ந்து ஏற்றி விட்டான். நல்லது தானே. அவன் ஓங்கி அடிச்சிட்டான். என்னடா எதுக்கு அடிக்கிறான்னு கேட்டதுக்கு, ஏன்னா அடிச்சு கேட்டதுக்கு அவன் ஏடா நானே கடலை வியாபாரம் பண்ணிட்டு இருக்கேன், இவன் கடலை வாங்கிட்டு காசுக்காக நான் ஒடியாந்தா என் கைக்கு பிடிச்சி நீ மேலே ஏற்றி விட்டு ஏடான்னு கேட்டு அவன் மறுபடியும் ஒன்று கேட்பறான். ஏன்னா பொழப்ப இருக்கிறது அவன் வேலையா? இனிமேல் நல்ல செய்யுது. இந்த மாதிரி நம்ம நன்மை செய்கிறதுலையும் சில கெடுதல்கள் நிறைய பேருக்கு அமைஞ்சிடும். ஒன்றும் இல்லை, இப்போ ஒரு கொசுவை போட்டிட்டுன்னு வச்சுங்களேன், கண்ணத்துல
அந்த கொசு அடிக்கிறேன்னு சொல்லிட்டு நல்லது தானே, கொசு அடிக்கிறது நல்லது தானே, ரத்தத்தை உரியுது. இப்ப என்ன செய்யணும், அந்த கொசுவை அடிச்சு நல்லது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓங்கி ஒரு அறை விட்டா. சாமி இப்படி நல்லதே செய்ய, நல்லது செய்யனாலும் பரவாயில்ல, இப்படி நன்மை செய்கிறேன்னு சொல்லிட்டு சில உபத்திரவங்களை செஞ்சிருவான். ஆனா வேதம் சொல்லுகிறது நன்மை செய்ய அதுக்கு தான் படிக்கணும். போய் எடுத்தோடனே படிக்காம போய் டாக்டர் ஆகணும்னா இவன் எப்படி இருக்கும், எடுத்தோடனே போய் டீச்சர் ஆனா எப்படி இருக்கும். அப்போ நம்ம படிக்கணும், படிச்சுட்டு டாக்டர் ஆகணும். அப்போ நாம நன்மை செய்யறதுக்கு என்ன செய்யணும், என்ன செய்யணும், என்ன செய்யணும், படிக்கணும். எங்க படிக்கிறது, சர்ச்சிலையா, நம்ம வீட்டிலாம் அப்படியே மூடி இங்கேயே, ஒரு சிலர் பைப் இங்கேயே வச்சுட்டு போறாங்க, மறந்துடுவாங்க. என்னடா நம்மகிட்டயே பைபிள் இருக்கு, இதுதான் என்ன பைபிள் அப்படின்னு சொன்னா பிரேயர் எங்காவது கிளம்பும் போது பைபிள் முன்னாடியே இருக்கும். என்னடா அது புதுசா இருக்குதே பைபிள் அப்படின்னு பார்த்தா நம்ம அப்படியே மறந்து வச்சுட்டு போயிட்டாங்க. அப்புறம் எங்க போய் படிக்கிறது, ஹோம்ஒர்க் இருக்கா இல்லைங்களா, ஹோம்ஒர்க் எல்கேஜில இருந்து ப்ரீகேஜில இருந்து எத்தனை டிகிரி முடிச்சாலும் ஹோம்ஒர்க் என்ன செய்யணும், பண்ணா பண்ணக்கூடாதுங்க. அப்போ ஸ்கூல்லயே காலேஜ்லயே எல்லாத்தையும் வச்சுட்டு பஸ் ஏறி வந்தா எங்க எப்படி படிக்கிறது, ஹல்லேலூயா, அப்ப வீட்லயும் படிக்கணும். ஹல்லேலூயா, என்னத்தை படிக்கணும், நன்மை செய்வதற்கு படிக்கணும். அப்போ நன்மை செய்வது தேவனுக்கு பிரியமானது. ஹல்லேலூயா. ஏன் நன்மை நம்ம செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எனக்கு நல்லது நடக்கணும்னா நான் நன்மை செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. எல்லாத்துக்கும் தேவன் நல்லதை செஞ்சிட மாட்டார், எல்லாத்துக்கும் அள்ளி கொடுத்துட மாட்டார். ஹல்லேலூயா. எல்லாத்துக்கும் உதவி செஞ்சிட மாட்டார். யாருக்கு தேவன் நல்லதை செய்கிறார் என்றால் நன்மை செய்கிறவர்களுக்கு தேவன் நல்லதை செய்கிறார். இப்ப பாருங்க, யாருக்கெல்லாம் அவர் நல்லது செய்வார், யாருக்கெல்லாம் அவர் அற்புதத்தை செய்வார், யாருக்கெல்லாம் அவர் அதிசயத்தை செய்வார் என்றால் வாசிக்கிறோம். சங்கீதம் 125 அதிகாரம், சங்கீதம் 125 4வது வசனம் வாசிங்க. கர்த்தாவே நல்லவர்களுக்கும் இருதயத்தில் செம்மையானவர்களுக்கும் நன்மை செய்யும். யாருக்கு ஃபர்ஸ்ட், யாருக்கு நல்லது செய்வார் கர்த்தர், நல்லவர்களுக்கு. இப்ப நாம் யாருக்கு நன்மை செய்ய போறோம், யாருக்கு நல்லது செய்ய போறோம், ரவுடித்தனம் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு நம்ம நல்லது செய்யுமா, யாராவது செய்யலாம். நல்லவர்களுக்கே நன்மை செய்வதற்கு ஒருத்தர் இல்லை. தாவீது சொல்லுகிறார், உம்முடைய பரிசுத்தவான்களுக்கு நான் நன்மை செய்கிறேன். யார் கர்த்தருடைய பரிசுத்தவான்களோ அவங்களுக்கு நன்மை செய்கிறார். இங்க வேதம் சொல்லுகிறது, நல்லவர்களுக்கும் இருதயத்திலே செவ்வையானவர்களுக்கு என்ன செய்யணுமா, நன்மை செய்யணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதான் போனவங்க எல்லாத்துக்கும் நன்மை செய்யலாம்னு பார்த்தா இல்லை. நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு ஒரு பிச்சைக்காரருக்கு காசு போடணும்னா அவர்கள் உண்மையாலுமே நொண்டியா இருக்கிறாங்களா, இல்லை நொண்டி மாதிரி வேஷம் போட்டு இருக்கிறாங்களா? இப்போ சிக்னல் எல்லாம் போய் பார்த்தா கையை இங்கே வச்சு கட்டிட்டு வருவாங்க, ஒரு காலத்துக்கு இங்கே கட்டிட்டு வருவாங்க. உண்மையிலே அவங்க நொண்டியா? உண்மையிலுமே அவர்கள் சாப்பாட்டுக்கு இல்லாம வந்து பிச்சை எடுக்கிறார்களா? அப்போ நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் யாருக்கு உதவி செய்கிறார் என்றால் நல்லவர்களுக்கும் இருதயத்திலே செம்மையான ஒரு
பாதை அவர்கள் இருதயத்தில் இருக்கணும். அப்ப இருதயத்துல கள்ளங்களும் கபடங்களும் தேசங்களும் இருந்தால் கர்த்தர் என்ன செய்ய மாட்டார்? மாறுபாடு உள்ளவனுக்கு மாறுபாடாதான் இருப்பார். என் இருதயத்துல கசப்போடு கூட, வெறுப்போடு கூட, பொறாமையோடு கூட நான் நன்மை செய்வேன் என்றால், பேருக்கு புகழுக்கு நன்மை செய்வேன் என்றால், கர்த்தரும் அவர் என்ன செய்வார்? இருதயத்துல என்ன நம்முடைய வாழ்க்கையில நாம் விதைக்கிறோமோ அதை கர்த்தர் அப்படியே அதை செய்வார். அதனாலதான் சொல்றது, நன்மை செய்யறதுக்கு நம்ம படிக்கணும். எல்லாமே நன்மை கிடையாது, எல்லாமே நல்லது கிடையாது. நாம என்ன செய்யணும்? படிக்கணும், யோசிக்கணும். அதுக்கு தான் தேவன் வேதத்தை நம்முடைய கையில் கொடுத்திருக்கிறார். அப்போ 128வது சங்கீதத்தில் 1-2 வசனங்கள் வாசிக்கிறோம். கர்த்தருக்கு எப்படி நன்மை செய்யணுமா? ஃபர்ஸ்ட் கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். கையின் பிரயாசத்தை சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். யாருக்கு கர்த்தர் ஃபர்ஸ்ட் யாருக்கு நல்லது செய்கிறார்னா, நல்லவர்களுக்கும் இருதயத்துல செம்மையானவர்களுக்கும் கர்த்தர் நல்லது செய்கிறார். அடுத்தது கர்த்தர் யாருக்கு நல்லது செய்கிறார்? கர்த்தருக்கு பயப்பட்டு அவர் வழிகளில் நடக்கிறவங்களுக்கு கர்த்தர் நல்லது செய்கிறார். எல்லாத்துக்கும் ஆண்டவர் அள்ளி கொடுத்துட மாட்டார். அவர் நல்லவர் தான், அதுக்காக எல்லாத்துக்கும் நன்மை செய்திருவார்னு கேட்டா இல்லை. வசனத்தின்படி பார்த்தால் நல்லவர்களுக்கு நல்லது செய்கிறார். அல்லேலூயா. அடுத்தது இருதயத்துல செவ்வை அப்படின்னு என்ன அர்த்தம்? செம்மையான இருதயம் அப்படின்னா கள்ளங்கபடம் இல்லாத இருதயம், போட்டி பொறாமை இல்லாத இருதயம். இதுக்கெல்லாம் சின்ன குழந்தைகளுக்குள்ளேயே அந்த போட்டியெல்லாம் வந்துருச்சு. இவன் பொம்மையை எடுத்து அவங்களுக்கு கொடுத்தா இவன் என்ன செய்யறான்? ஏன்னு கேட்டா அது என்னதுங்க இருக்க இல்லையா? அப்போ இருதயத்தை செவ்வைப்படுத்தணும். அதுக்கு தான் நம்ம பைபிள் படிக்கிறோம், அதுக்கு தான் வேதத்தை தியானிக்கிறோம். யூடியூப்ல பாஸ்டர் பேசுறதெல்லாம் எதுக்கு போட்டு கேட்கறோம்னு கேட்டா, கற்றுக்கொள்வதற்காக. நான் இன்னும் நிறைய கற்றுக்க வேண்டியது இருக்குது, இன்னும் நான் நிறைய தெரிந்து கொள்ள வேண்டியது இருக்கிறது, இன்னும் நான் நிறைய அறிந்து கொள்ள வேண்டியது இருக்கிறது. அதனால தான் யூடியூப்ல பாஸ்டருடைய செய்திகள்லாம் போட்டு கேட்கிறோம். எதற்கென்றால் கற்றுக்கொள்வதற்காக. அப்ப கர்த்தருக்கு யார் பயந்து அவர் வழிகளில் நடக்கிறானோ அவனுக்கு அவன் பாக்கியவான், அவனுக்கு பாக்கியமும் நன்மையும் என்ன செய்யுமா? உண்டாயிருக்கும். என்ன நன்மை? உன் மனைவி உன் வீட்டார்களில் அணிதரும் திராட்சை கொடி போல இருப்பார். யார் கர்த்தருக்கு பயப்படுறாங்களோ அவருடைய மனைவி கனி கொடுக்கிறவளாக இருப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. யார் கர்த்தருக்கு பயப்படுறாங்களோ அவருடைய கணவன் கனி கொடுக்கிறவனாக இருப்பார். இதுதானே வசனம் தானே? இல்லைன்னா ஏதோ வேற மாத்தி சொல்ற மாதிரி நீங்களும் பார்க்கறத பார்த்தா வேற மாதிரி சொல்ற மாதிரி எனக்கு தோணுது. கரெக்டா? கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிற புருஷனுடைய மனைவி என்ன செய்வாளாம்? என்ன செய்வாள்? கனி தருவாள். கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடக்கிற மனைவிக்கு அவர் புருஷன் என்ன செய்வார்? கரெக்டா? அப்ப கனி கொடுக்கிறது என்ன அப்படின்னு கேட்டா, ஆவியின் கனியோ அன்பு. என் மனைவி அன்பு காட்டவே மாட்டேங்கிறான், என் புருஷன் அன்பு காட்டவே மாட்டேங்கிறான்னா மிஸ்டேக் எங்க இருக்கு? எங்க இருக்கு? சும்மா சொன்னீங்களே, நாம எல்லாம் ஒரு குடும்பம் தானே. என்னமோ நீங்க தான் புதுசா வந்த மாதிரியே பாக்குறீங்க. இல்ல புதுசா தெரியுதா என்ன பார்த்தா? அதே 8 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த அதே சிப்பா தான் இன்னைக்கு போட்டுருக்கிறேன்.
என்னமோ எனக்கு புது ட்ரெஸ் போட்டு வந்த மாதிரி பாக்குறீங்க. 8 வருஷம் ஆச்சு நான் பாஸ்டர் அப்படின்னு கேட்கறீங்க. ஆமா 8 வருஷம் ஆயிடுச்சு. அப்போ உண்மையா இல்லையா? ஆமாவா இல்லையா? ஆமான்னு உன் மனசு சொல்லுச்சுன்னா வாயத்திலிருந்து ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பாப்பா. ரெண்டு சவுண்டு கேட்குறீங்க. அப்போ நான் பயந்தால் கர்த்தர் நன்மை செய்வார், அவர் வழியில் நடந்தால் கர்த்தர் நன்மை செய்வார். அப்போ கனிதரும் திராட்சை கொடி போல இருப்பார்கள். அன்பு. என் வீட்டில் சந்தோஷமே இல்லை பாஸ்டர், நிம்மதியாவே வாழ முடியல பாஸ்டர் அப்படின்னா எங்க மிஸ்டேக்கு? எங்கேயோ மிஸ்டேக்கு நடக்கல. சாம்பார் சரியில்லைன்னா நல்லா இல்லைன்னா என்ன அர்த்தம்? எங்கேயோ மிஸ்டேக், எங்கேயோ தப்பு பண்ணாங்க யாரோ. 2 பேர் சமையல் செஞ்சு 2 பேரும் உப்பு அள்ளி போட்டுட்டாங்க. இந்த உப்பு சாம்பார்ல உப்பு அதிகமா இருக்கு, என்னமோ மிஸ்டேக் ஆகி போச்சு. இப்ப சொல்லுங்க. கண். அடுத்தது உன் பிள்ளைகள் உன் மனைவியை சுற்றிலும் ஒளிவு மரக்கன்றுகளை போல இருப்பார்கள். இப்போ இந்த மான் மரத்தை பார்த்தீங்கன்னா ஒரு மரம் தான் நட்டுவோம், கொஞ்ச நாள்ல எத்தனை மரம் இருக்கு சுத்தியம்? நாம நட்டுனது எத்தனை? ஒண்ணுதானே. கொஞ்ச நாள்ல 2-3 தான் வருமா? ஒரு 2 வருஷம் கழிச்சு நிறைய வந்துடும். அதை அழிக்கவே முடியாது. இந்த பாரு ஜவானாவை அடக்கவே முடியாது. ஊசி எடுத்தா ஒரே குத்து. பார்த்தலாமா? நைஸா பார்த்து ஊசி வேணுமா? அமைதியா பார்த்தீங்கன்னா போகும்போது டிஃபன் பாக்ஸ் தருவேன், இல்லைன்னா டிஃபன் பாக்ஸ் கிடையாது. வேணுமா வேண்டாமா? டிஃபன் பாக்ஸ் வேணுமா வேண்டாமா? கர்த்தருக்கு பயந்து வேண்டாம். இப்படிதான் கட்டி மேய்க்கும் போது இப்படிதான் இருக்கும். சும்மா மேய்க்கிறதுனா மேய்ச்சிடலாம், ஆனா கட்டி மேய்க்கும் போது கஷ்டமா தான் இருக்கும். என்ன பண்றது? அப்போ உன் பிள்ளைகள் உன் வந்தியை சுற்றிலும் ஒளிவமர கன்றுகளை போல சுத்தி பெருகுவார்கள். இந்த வாழை மரம் மாதிரி இல்லை, அது என்ன செய்யும் கேட்டீங்கன்னா ஒளிவு மரம் கட்டுன்னா அது பயங்கரமான பவர்ஃபுல்லான மெடிசன். அது நல்லா செழிப்பா வளரும். பனிக்காலத்திலையும் செழிப்பா இருக்கும், மழை காலத்திலையும் செழிப்பா இருக்கும், வெய்ய காலத்திலையும் செழிப்பா இருக்கும். அது போல வளருவார்கள். இதெல்லாம் தேவன் நமக்கு செய்கிற நன்மைகள். அல்லேலூயா. அப்ப நல்லது நடக்கணும் அப்படின்னா என்ன செய்யணும்? யாருக்கு பயப்படணும்? கர்த்தருக்கு பயப்படணும். ரெண்டாவது அவருடைய வழியில அவர் என்ன சொல்லி இருக்கிறாரோ அதுல போகணும், அவ்வளவுதான். இதுல ஒன்றும் கஷ்டமே கிடையாது, ரொம்ப ஈஸி. நம்ம குடும்ப வாழ்க்கையை விட ஆவிக்குரிய வாழ்க்கை ரொம்ப ஈஸி. இல்லை யாராவது கஷ்டமா இருக்கா? யாராவது கஷ்டம் கிடையாது, ஜாலியா என்ன செய்யலாம்? போயிட்டே இருக்கலாம். கர்த்தர் நம்மை நடத்துவார். இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். அவர் கர்த்தருக்கு பயப்படுகிறவனை சர்ச்சிலிருந்து என்ன செய்கிறாராம்? ஆசீர்வதிக்கிறார். எது வரைக்கும் ஆசீர்வதிக்கிறார்? இன்னைக்கு ஒரு நாளைக்கு மட்டுமா? இல்லை இந்த மாசம் மட்டுமா? இல்லை இந்த வருஷம் மட்டுமா? என்ன எழுதியிருக்கு? ஜீவனுள்ள நாளெல்லாம் வாழ்வை காண்பார். சந்தோஷம் தான், சமாதானம் தான், நிம்மதி தான். எருசலேமின் வாழ்வை தேவன் நமக்கு கொடுக்கிறார். இன்னைக்கு இருக்கிற எருசலேம் இல்லை,
இன்னைக்கு இருக்கிற எருசலேம்ல எப்ப சாவான்னு தெரியல, எப்ப எவன் உண்டு ஓடுவான்னு தெரியல, எந்த நேரத்துல என்ன நடக்குது இப்ப இருக்கிற எருசலேம் இல்ல. ஆனா இந்த எருசலேம் எப்ப இருந்த எருசலேம்? கர்த்தர் தாவீதின் காலத்துல அந்த எருசலேமை தாவீது உருவாக்குறார். தாவீதின் நகரம் என்று சொல்லி பேர் வைக்கிறார். அந்த செழிப்பை தேவன் நமக்கு தருகிறார், புதிய எருசலேம். அல்லேலூயா. ஆனா நாம எல்லாம் இன்னைக்கு இருக்கிற எருசலேம் மாதிரி தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். எப்படா குண்டு வெடிக்கும்னு தெரியல, எப்ப ஈரான் நாட்டுக்காரன் குண்டு போடுவான்னு தெரியல, எப்ப நீ பாகிஸ்தான்காரன் எப்ப எழுப்புவான்னு தெரியல. இன்னைக்கு எருசலேம் எப்படி இருக்குது? கலங்கி போய் இருக்குது. இன்னைக்கு எருசலேம் எப்படி இருக்குது? திகச்சு போய் இருக்குது. ஐயோ காலையில் உயிரோடு எந்திரிப்பனா இல்லையான்னு தெரியல. அப்படிதான் இன்னைக்கு எருசலேமுடைய பிழப்பு ஓடிட்டு இருக்குது. அந்த பிழப்பை தேவன் நமக்கு கொடுக்கவில்லை. எப்படி கொடுத்திருக்கிறார்? புதிய எருசலேம் வாழ்க்கை. நீ உன் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தை காண்பாய். இதெல்லாம் தேவன் நமக்கு செய்கிற நன்மைகள். இதெல்லாம் ஏசப்பா நமக்கு செய்கிற நல்லது. இந்த மாதிரி காரியங்களை தேவன் நமக்கு நன்மையாக தருகிறார். அதனால நம்ம என்ன செய்யணும்? கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். 1 தீமோத்தேயு 6வது அதிகாரம் 6வது அதிகாரத்தில் 18வது வசனம் வாசிங்க. நன்மை செய்யவும் நற்கிரியைகளில் ஐஸ்வரியவான்களாகவும் தாராளமாய் கொடுக்கிறவர்களும் உதார குணமுள்ளவர்களுமாய் இருக்கவும். என்ன செய்யணும்? ஃபர்ஸ்ட் நன்மை செய்யணும். நன்மை செய்யவும் நற்கிரிகளில் ஐஸ்வரியவான்களாக இருக்கணும். தாராளமாய் கொடுக்கிறவர்களும் உதாரத்துவம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. பேசுவா நம்மளோட கேட்கறது அவ்வளவுதான். இதை நம்ம செஞ்சோம்னா நாம நம்முடைய பிள்ளைகளையும் பிள்ளைகளுடைய வாழ்வை, சமாதானத்தை, சந்தோஷத்தை நீ காண்பாய். ஆமென் சொல்லிட்டு அப்படியே நடந்துரும். வேண்டாம், எதுக்கு ஆமென் சொல்லிட்டு? அல்லேலூயா. நம்ம அந்த நேரம் கத்துவாரு, அப்புறம் முடிச்சிருவாரு. எப்படி இருந்தாலும் பேசிட்டு முடிச்சிருவாரு. நாம் எதுக்கு ஆமென் சொல்லிட்டு நாம எல்லாம் அந்த நேரத்தில் கேட்டு நன்மை செய்யவும் நற்கிரிகளில் ஐஸ்வரியவான்களாக இருக்கவும் உதாரணமா இருக்கணும். எதுக்காக? ஏன் அப்படி இருக்கணும்? ஏன் நல்லா சொல்லணும்? ஏன் நற்கிரி செய்யணும்? ஏன் தாராளமா இருக்கணும்? ஏன் உதாரணமா இருக்கணும் அப்படின்னு கேட்டா நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். 19 நித்திய ஜீவனை பற்றி கொள்ளும்படி. என்னத்தை பற்றிக்கணும்? நித்திய ஜீவனை பற்றி கொள்ளும்படி வரும் காலத்துக்காக தங்களுக்கு நல்ல ஆதாரத்தை பொக்கிஷமாக வைக்கவும் அவர்களுக்கு கட்டளையிடு என்று சொல்லி ஊழியக்காரருக்கு எழுதுகிறார். கட்டளையிடு. ஏன்னா நல்லது செய்யணும், அடுத்தது நற்கிரியை செய்யணும், அடுத்து தாராளமா கொடுக்கணும், உதாரத்துவமா இருக்கணும், உதாரத்துவம் உள்ள குணமா இருக்கணும். அல்லேலூயா. அப்படி இருந்தாதான் நித்திய ஜீவன் உனக்கு கிடைக்கும்னு சொல்லி நீ சபையில விசுவாசிகளுக்கு கற்றுக் கொடு. அல்லேலூயா. அப்ப நீங்க நல்லா இருக்கணும், நித்திய ஜீவனை பெறணும், பரலோகம் போகணும் அப்படின்னா என்ன செய்யணும்? பாஸ்டர் என்ன செய்யணும்? கற்றுக் கொடுக்கணும். நன்மை செய்ய படியுங்கன்னா நம்ம இடத்துக்கு போய் படிக்கிறது. இப்போ நாளைக்கு காலேஜில் கொண்டு போய் அங்கே கொண்டு விட்டுட்டா அது இடத்த படிக்கும். இந்த நம்ம புக்கு படி அப்படின்னு சொன்னா படிச்சிருவாங்களா? என்ன செய்யணும்? சொல்லி கொடுக்குறதுக்கு ஆள் இருக்கணும். அதே போலதான் நாம படிக்கிறதுக்கு, சொல்லி கொடுக்கறதுக்கு ஊழியக்காரர்களை தேவன் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. உதாரணமா இருக்க சொல்லு, கள்ளங்காரம் இல்லாம இருக்க சொல்லு.
அடுத்தது என்னது? நல்லது செய்ய சொல்லு. நற்கிரியில ஐஸ்வர்யவானா இருக்கணுமா? நல்லது செய்யறதுல பணக்காரனா இருக்கணுமா? எப்படி இருக்கணுமா? ஐஸ்வர்யவான்னா பணத்தில் இல்ல, நற்கிரியை செய்யறதுல பணக்காரன். அப்படி இருக்க சொல்லு. நித்திய ஜீவனை தருகிற, பரலோகத்து ராஜ்யத்தை தருகிறேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுங்க. கட்டளை கொடுக்க சொல்றார். இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கட்டாயமா நீ படிச்சா தான் உனக்கு என்ன கிடைக்கும்? மார்க்கு கிடைக்கும். படிச்சா தான் நீ பாஸ் பண்ண முடியும். கத்துக்கிட்டீங்கன்னா தான். இல்ல. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நம்முடைய வாழ்க்கையில நல்லதை செய்வதற்கு தேவன் கற்றுக் கொடுத்து சொல்றார். இப்போ நமக்கு நல்லது நடக்கணும்னு சொல்லிட்டு போஸ்ட் ஆஃபீஸ்லயோ இல்ல பேங்க்லயோ நம்ம என்ன செய்யறோம்? கொஞ்சம் கொஞ்சமா அமௌண்ட் போட்டு சேகரிக்கிறோம். அது ஒரு நாளைக்கு நமக்கு என்ன கிடைக்கும்? நல்லதோ, ஒரு ஆஸ்பத்திரியில் சேர்த்திட்டாலோ இல்ல கல்யாணம் வந்துச்சுனாலோ இல்ல ஏதாவது ஒண்ணுக்கு வயசான காலத்தில் உட்காந்து சாப்பிடுறதோ எப்படியோ நம்ம என்ன செய்யறோம்? மாசம் மாசம் கொஞ்சம் கொஞ்சமா சேமிப்பு வைக்கணும். வைக்கிறோமா இல்லையா? ஆமா. இப்போ பரலோகத்துல பொக்கிஷங்கள் சேர்த்து வைக்கணும்னா நாம என்ன செய்யணும்? கொஞ்சம் கொஞ்சமா பணத்தை என்ன செய்யணும்? யாருக்கும் கொடுக்காம பீரோல என்ன செஞ்சிடணும்? கூட்டி வச்சுக்கணும். பீரோ ஃபுல்லா நம்பியாச்சு. இப்ப ஆண்டவர் வந்து வா பரலோகத்துக்கு போலாம் அப்படின்னு சொல்லும் போது இந்த பீரோவை எப்படி தூக்கிட்டு போறது? எப்படி தூக்குறது? ஒரு ராஜா என்ன செஞ்சாரா? உலகத்திலேயே இந்த பூமியிலேயே நான் உண்டு பண்ண பொருட்காட்சி தான் சிறந்ததா இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டார். அதே மாதிரி உலகத்தில் இருக்கிற அதிசயங்கள் எல்லா பொருட்களையும் கொண்டு வந்து அந்த பொருட்காட்சியில வச்சுட்டாங்க. உலகத்திலே நம்பர் ஒன் பொருட்காட்சி அதுதான். அப்போ எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு பெரிய பெருமை, நான் தான் உலகத்தில் இருக்கிற அதிசயங்களை எல்லாம் ஒன்று சேர்த்துனேன் அப்படின்னு பெருமை. ஒரு முனிவர் வந்தார். வந்தோடனே இவர் மதிக்கவே இல்லை. பார்த்து கண்டுக்காம எல்லாரும் வணங்குறாங்க ராஜாவை. இவருக்கு என்ன செய்யல? மதிக்கல. அப்படியே பார்த்துட்டு அப்படியே போறாரு. அப்புறம் என்னையா நீ மதிக்க மாட்டேங்கிற? நீ யாரு? நான் தமிழ்நாட்டுல இருந்து வந்திருக்கேன். அப்படியா? உனக்கு இவ்வளவு திமுறா? தமிழ்நாட்டுக்காரங்களாவே திமுறன்னு சொல்லுவாங்க. நீ உனக்கு அவ்வளவு திமுறா? உன்னை நான் பார்த்துக்கிறேன், என்னை நீ வணங்கணும் அப்படின்னு சொன்னோடனே, சரி நான் ஒரு காரியத்தை செய்ய சொல்றேன், அதை செஞ்சிட்டீங்கன்னா உன் காலில் விழுந்து நான் வணங்குறேன்னு சொல்லிட்டேன். அப்படியா? சார் என்ன செய்யணும்? ஒரு சின்ன குண்டூசி எடுத்து அவர் ராஜா கையில் கொடுத்துட்டு, இதை நான் கேட்கறேன்னு நீ கொடுக்கணும் அப்படின்னு. நீ எப்பயாவது கேட்க, அதை வேற நான் கையிலே வச்சுட்டு சுத்தணுமா? ரவுண்ட் அடிச்சு கொடுக்கணுமா? இது சின்ன குண்டூசியை நான் பாதுகாப்பு கூட நாளைக்கு வந்து கேட்டா கூட கேட்டா இல்லை, நான் என்ன செய்யறது? நான் எப்படி உனக்கு கொடுக்கறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ராஜா வந்து சொல்ற. இவரு பார்த்துட்டு எப்பயா வந்து கேட்ப, நான் வந்து நீ செத்தா எங்க வருவேன்? நான் செத்தா சொல்றதுக்கு வருவேன், நானும் செத்தா சொல்றதுக்கு வருவேன், அப்ப உனக்கு கொடுங்க. ராஜா பார்த்தார், ஆடா படுவாங்க, குண்டூசியெல்லாம் எடுத்துட்டு அங்க போக முடியாதுயா, தெரியுது இல்ல? அப்புறம் எதுக்கு உனக்கு பெருமை? தெரியுது இல்ல? அப்புறம் எதுக்கு உனக்கு ஆணவம்? தெரியுது இல்ல? அப்புறம் எதுக்கு உனக்கு ஆசை? தெரியுது இல்ல? அல்லேலூயா. அப்புறம் எதுக்கு உனக்கு கோபம் அப்படின்னு சொன்ன ராஜா சொன்னாரா, நான் உனக்கு கேட்பேன், தருவியா? இவருக்கு ஒண்ணுமே இல்லை, என்கிட்ட ஒண்ணுமே இல்லையா? இல்லை, இருக்குது, கொடு. என்னன்னு? நீ போட்டிருக்கிறியா ஆண்டி வஸ்திரம், அது எனக்கு கொடு, என் வஸ்திரத்தை உனக்கு கொடுக்குறேன். அல்லேலூயா. ராஜ வஸ்திரம், தங்க
தங்கம் வைரம் எல்லாம் மின்னுது, அதை நான் உனக்கு தரேன், நீ எனக்கு உன்னுடைய வஸ்திரத்தை தரையா அப்படின்னு கேட்டார். ஒன்னு என்ன அர்த்தம்? அல்லேலூயா. ஒண்ணுமே இல்லை, ஒண்ணுமே இல்லை. 10 பேர் நிற்கிறாங்க. நான் கேட்கறதெல்லாம் உன்னால செய்ய முடியுமா, உன்னால விட முடியுமா அப்படின்னு கேட்டோம். ஒருத்தர் மட்டும் நான் முடியும் என்னால அப்படின்னு. ஏன்னா 9 பேர் நிற்கிறாங்க, நீ மட்டும் முடியுது வர எப்படா முடியும்? ஐயா, அவங்கள்ட்ட இருக்கிற சொத்துக்கள், அவங்கள்ட்ட இருக்கிற பதவிகள், அவங்கள்ட்ட இருக்கிற படிப்புகள், அவங்கள்ட்ட இருக்கிற பெருமைகள், அவங்கள்ட்ட இருக்கிற எதுவுமே எங்கிட்ட இல்லையா, நீங்க சொல்றதை என்னால செய்ய முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. நன்மை செய்ய பற்றிக்கொள், நித்திய ஜீவனை பற்றி கொள்வதற்கு வரும் காலத்திற்காக தங்களுக்கு நல்ல ஆதாரத்தை பொக்கிஷமாக வையுங்கள் என்று சொல்லி அவர்களுக்கு கட்டளையிடு. பரலோகத்தில் போய் வெறுமையா இருக்கக்கூடாது. அல்லேலூயா. நீங்க இப்பவே யோசிச்சு பாருங்க, ஒரு பேங்க் அக்கௌண்ட் கிடையாது, ஒரு ஆதார் கார்டு கிடையாது, ஒரு ரேஷன் கார்டு கிடையாது, ஒரு டூலர் கிடையாது, தங்கத்துக்கு ஒரு வீடு கிடையாது, போட்டுக்கிறதுக்கு ஒரு ட்ரெஸ்ஸு கிடையாது, தலைக்கு தேய்க்கிறதுக்கு தேங்காய் எண்ணெய் கிடையாது, காலுக்கு போகிறதுக்கு செப்பல் கிடையாது. எப்படி இருக்கும் வாழ்க்கை? ஒரு படிப்பு கிடையாது, ஒரு டிசி கிடையாது, ஓட்டு உரிமை கிடையாது. எப்படி இருக்கும் வாழ்க்கை? சும்மா சொல்லுங்களேன், எப்படி இருக்கும்? எதுவுமே இல்லை, எப்படி இருக்கும்? எப்படி வாழறது? அப்ப பரலோகத்துல போய் ஒண்ணுமே இல்லைன்னா எப்படி வாழ்றது? அல்லேலூயா. இங்க என்ன எழுதப்பட்டு இருக்கிறது? வரும் காலத்திற்காக தங்களுக்கு நல்ல ஆதாரத்தை பொக்கிஷமாக வைக்க கட்டளையிடு. பொக்கிஷம் இருக்கணுங்க, பொக்கிஷத்தை வை. எங்க வைக்கணும்? கருவறை சொல்றேன் இல்லையா, பரலோகத்தில் பொக்கிஷத்தை வைக்கணும். அங்க பொக்கிஷம் இல்லாம நம்மளால எப்படி வாழ முடியும்? அல்லேலூயா. அப்ப என்ன பொக்கிஷம்? நன்மை செய், பரலோகத்திலே உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும். அல்லேலூயா. அப்ப ஒண்ணுமே இல்லாம இங்க வாழலாம், இங்க வேணா ஒண்ணும் இல்லாம வாழ்ந்துக்கலாம். ஆனா பரலோகத்துல ஒண்ணும் இல்லாம வாழக்கூடாது. ஆனா இங்க எப்பனே தெரியல, நாளைக்கா, அடுத்த வாரமா, அடுத்த மாசமா, அடுத்த வருஷமான்னு தெரியல. அதனால ஒண்ணு இல்லைனாலும் பரவாயில்ல, ஆதார் கடையிலையா போயிட்டு போகுது போ. ஆனால் பரலோகத்துல யுக 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 யுகமாக நாம வாழ போறோம். அங்க போய் ஒண்ணு இல்லாம இருக்கிற கூட. அல்லேலூயா. சிறியரில் ஒருவருக்கு எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய். அப்போ நன்மை செய்தால் தேவன் நம்மோடு கூட இருப்பார். படிங்க, நல்லது செய்யறதுக்கு பரலோகத்தில் பொக்கிஷத்தை சேர்த்து வைங்க. சின்ன குழந்தைய இருக்கும் போதே நாங்கள் சேர்த்து வைக்க ஆரம்பிச்சோம். அது கல்யாணம் வேணும், கல்யாணம் வேணும், கல்யாணம் வேணும்னு ஒரு சில கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சுருக்கோம். சின்ன பிள்ளையா இருக்கும் போதே. அல்லேலூயா. அப்போ பரலோகத்துக்கு நம்ம போக போறோமே, பொக்கிஷத்தை சேர்க்கணுமா? அங்க வீடு கட்டப்படும். இங்கே ஒருவருக்கு நல்லது செய்தால் அங்க ஒரு செங்கல், வயர செங்கல் அங்கே உங்களுக்காக வைக்கப்படும். இங்க ஒருவருக்கு நல்லது செய்தால் அங்க வைடூரியத்துல உங்களுக்கு ஒரு ஃபேன் மாட்டப்படும். என்னதுல? வைடூரியத்தில். இங்க ஒருவருக்கு நல்லது செய்தால் நம்ம வீட்டுக்கு போறதுக்கு ரோடு தங்கத்துல போடப்படும். இல்லையா? இங்க காப்போன்னு தங்கத்துக்கு அடிச்சுக்கிறோம். எத்தனை பவுனுக்கு? காப்போனுக்கு. ஆனா அந்த ரோடே தங்கத்துல இருக்கு. இங்க நன்மை செய்தால்
அங்கே தங்கத்தில் ரோடு போடப்படும். இங்கே நித்திய வாழ்வு கிடையாது, நிரந்தர வாழ்வு கிடையாது, நம்பரவை வாழ்க்கை. அங்கதான் நித்திய வாழ்க்கை, அங்கதான் நிரந்தரமான ஒரு வாழ்க்கை. சொல்ல மாட்டீங்களே? ஆமா, அங்கதான் நமக்கு எங்க இருக்கு? நித்தியமா வாழணும். கவலைப்படாத, அங்கெல்லாம் அப்பா அம்மா தொல்லையெல்லாம் இருக்காது. ஆண்டவரே எப்போ போகணும்னு தெரியாம இருக்கும்போதே இத்தனை தொல்லைகள், அங்க வேற நித்தியமா வாழணும்னு சொல்றீங்க, எத்தனை தொல்லைகளோ அப்படின்னு நினைக்காதீங்க. அங்க எந்த தொல்லையும் இருக்காது. தொல்லையே இருக்காது. சந்தோஷமா இருக்கலாம், சமாதானமா இருக்கலாம், நிம்மதியா இருக்கலாம். அங்கெல்லாம் நோயே வராது, அங்க பேயே வராது. என்ன வராது? நோயும் வராது, பேயும் வராது. அங்க கஷ்டமும் வராது, கண்ணீரும் வராது. அதனால தைரியமா அங்கே வாழ்வதற்கு பொக்கிஷத்தை சேர்த்து வையுங்கள். கோயிலுக்கு டியூப்லைட் கொடுத்தான். டியூப்லைட் மாட்டி சுவிட்சை போட்டா வெளிச்சமே வரல, லைட் எரியுதான வெளிச்சம் வரல. ஏன்னு கேட்டா அவங்க அப்பன் பேரு, இவனுடைய பேரு, இவனுடைய பையனுடைய பேரு மூணையும் போட்டு அதுக்கு கீழே ஊர் பேரு, அதுக்கு கீழே கதவு என் பேரு, அதுக்கு கீழே தெருவு பேரு, அதுக்கு கீழே உங்களுடைய போன் நம்பர். எப்படிங்க வெளிச்சம் வரும்? இங்கேயே வெளிச்சம் வரலைன்னா பரலோகத்தில் எப்படி வரும்? அது எதற்காக கொடுக்கப்பட்டது? அந்த டியூப்லைட் எதுக்காக கொடுக்கப்பட்டது? 4 பேருக்கு வெளிச்சம் அடிக்கிட்டுன்னு கொடுக்கப்பட்டதா, இல்லை இவனுடைய பேர் யாரும் சொல்லணும்னு கொடுக்கப்பட்டதா? யாராவது சொல்லுவாங்க, வெளிச்சமே வராத ஒரு டியூப்லைட் கொடுத்தா என்ன சொல்லுவாங்க? அப்போ நம்முடைய வாழ்க்கையில நன்மை செய்யணும், நற்கிரி செய்யணும், அடுத்தது தாராளமா கொடுக்கணும். அதுக்காக போய் வீட்டை வித்து கையில வச்சுக்கிட்டு வாங்க எல்லாத்துக்கும் கொடுக்க அப்படி இல்லை. நம்முடைய வாழ்க்கையில அவர்கள் சந்தோஷப்படுவதற்காக என்ன செய்ய முடியுமோ அதை செய்யணும். அதுக்காக ஒருத்தருக்கு 10 லட்சம் ரூபாய் தேவைப்படும், 10 லட்சம் கொடுத்தா தான் சந்தோஷப்படுவான்னு சொல்லிட்டு அவனுக்கு 10 லட்சத்தை நம்மளால கொடுக்க முடியுமா? அப்போ அவன் சமாதானமா இருக்கிறதுக்கு என்ன செய்யணும்? நல்ல கிரியைகளை நாம் செய்யணும். ஒண்ணு இல்லை, ஒருத்தன் கோபக்காரன், ஒருத்தன் திமிரு பிடிச்சவன், என்ன பேசினாலும் எழுத்து பேசுவான், என்ன பேசினாலும் திமிரா பேசுவான். அவங்கிட்ட நாம் எப்படி நல்லது செய்யறது அப்படின்னு கேட்டா நாம் என்ன செய்யணும்? நல்லது செய்யணும்னா அவன் பேசும் பொழுது நாம் என்ன செய்யணும்? அமைதியா வாய்ப்புல சோதரம் 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 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாட்டுக்கு வந்துடணும். இதுக்கு பேர் தான் நல்லது, இதுக்கு பேர் தான் நற்கிரியை. அவன் எப்படி பேசலாம் அப்படின்னு எதிர்த்து நிற்க கூடாது. அவன் நினைப்பான், இவன் எத்தனை பேசினாலும் ஒண்ணுமே அவனுக்கு இல்லை போல இருக்குட்டு அவன் பாட்டுக்கு போயிடுவான். பாருங்க, நேற்று தினத்துல ஒரு இடத்துக்கு போனேன். ஒருத்தன் ஒரு பெட்டிய, காளி பெட்டி, தப்பா நினைச்சாங்க, பணம் நிறைய ஒன்றும் இல்லை, வெறும் காளி பெட்டி தான், நடு ரோட்ல போட்டு வச்சிருக்கான். இங்கிருந்து அவ்வளோ தூரம் தான் குப்பை கிடக்கு, குப்பை பாக்ஸ் கிடக்குது, இந்த நடு ரோட்ல போட்டு வச்சிருக்கான். இந்த பக்கம் கார் நிற்குது. அதில் அந்த பெட்டி மேலே ஏறி போக முடியாம ஒருத்தர் 2 வீலர் நிப்பாட்டி கிராஸ் பண்ணிட்டு போறாரு. நான் பார்த்துட்டே போனேன். இப்போ அதை என்ன செஞ்சேன்? எடுத்து ஒரு மரத்துக்கடியை ஒரு ஓரமாக போட்டுட்டு நான் போனேன். இதனால நமக்கு என்ன பகுதுன்னா, அலையா அடுத்தவர்களுக்கு வழியை சுத்தம் பண்ணி கொடுத்தால் என் வழி தானாய் சுத்தமாகும்.
அல்லேலூயா. ஒரு கல்லு கிடக்குது, ஒரு முள்ளு கிடக்குது, எடுத்து இறங்கி போட்டு தான் போகுமே. எவனோ போட்டுட்டு போறான், எவனோ என்னமோ பண்ணிட்டு போறான், அருவு கட்டவன் முள்ள ரோட்ல போட்டுருக்கிறான்னு சொல்றதுக்கு பதிலா இறங்கி முள்ள எடுத்து ஓரமா போட்டுட்டு போனா என்னுடைய வழியை என் இயேசு சுத்தம் செய்வார். அல்லேலூயா. என்னுடைய பாதையை இயேசு சரி செய்வார். இதுதான் செம்மையான இருதயம். இதுதான், வேற எதையோ நினைச்சுக்காருங்க. இதுதான் செம்மையான இருதயங்கிறது. இதுதான். அப்போ ஒருத்தர் கண்ணீரோடு இருக்கிறாங்கன்னா அவர்கிட்ட போய் ஆறுதல் கொடுக்கிறோம். நல்ல குணத்தை, நல்ல கிரிகளை வெளிப்படுத்தி காட்ட வேண்டும் என்று சொல்லி ஏசப்பா ஆசைப்படுகிறார். நியாயாதிபதிகள் 16வது அதிகாரம் 20வது வசனம் வாசிங்க. இப்போ நிறைய கிறிஸ்தவருடைய வாழ்க்கை இப்படிதான் எப்படி இருக்கு. சிம்சோன் கர்த்தருக்கு பயப்படாமல் கர்த்தருடைய வழியில நடக்காமல் யாருடைய மடியில் போய் படுத்து கிடக்கிறான்? பெலிலாளுடைய மடியில் போய் படுத்து கிடக்கிறான். பெலிஸ்தர் வந்து விட்டார்கள் என்று சொல்லி பெலிலாள் சொல்லுகிறார். சிம்சோன கர்த்தர் என்னோட இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் உதறி போட்டு எடுத்தான். பெலிஸ்தர் வந்து பிடிச்சி கையை கட்டி கண்ணை பிடுங்கி சிறையில் அடைச்சிட்டாங்க. என்ன வேணும்? என்ன வேணும்? இங்க பாரு. அந்த மாதிரி இன்னைக்கு அநேக கிறிஸ்துவ வாழ்க்கை வாழுகிறார்கள். இஷ்டத்துக்கு செஞ்சுட்டு நான் என்னோட இருக்கிறார். கர்த்தர் பார்த்துக்குவாரு பாஸ்டர், கர்த்தர் செய்வார் பாஸ்டர், கண்டிப்பா செய்வார். என்ன செய்வார்? உலகத்தின் மடியிலே உலகம் தான் முக்கியம். ஒரு ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்துவ சொல்லுகிறான். ரட்சிக்கப்பட்ட ஞானஸ்தானம் எடுத்த கர்த்தருடைய திருவிருந்த சாப்பிடுகிற அவருடைய சரீரத்தை சாப்பிட்டு அவர் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் சொல்லுகிறான். தெளிவால் மடியிலே படுத்து கிடக்கிறான். தெளிவால்னா உலகம். தூங்கி எந்திரிச்சு பேய் வந்துருச்சு, பிசாசு வந்துருச்சு, அவன் வந்துட்டான், இவன் வந்துட்டான்னு சொல்லும்போது கர்த்தர் என்னோட இருக்கிறார். என்னத்தை அறியவில்லை, தன்னுடைய முடி சரைக்கப்பட்டதை அறியவில்லை. தெளிவா என்ன செஞ்சுட்டான்? மொட்டை அடிச்சுட்டான். எங்க படுக்க வச்சு? மடியில படுக்க வச்சு நல்லா தாளாட்டி என்ன அடிச்சிட்டான்? மொட்டை அடிச்சிட்டான். இவரு ரட்சிக்கப்பட்டவரு அப்படியே சொகுசா படுத்து கிடக்கிறார். ஜாலியா படுத்து கிடக்கிறார். எழுப்பி விடும் பொழுது சிம்சோனே எந்திரி எந்திரி அப்படின்னு எழுப்பி விடும் பொழுது இவர் என்ன எப்படி எழுதுறாரு? வீர நாட்டு எழுதுறாரு. கர்த்தர் என்னோட இருக்கிறார். கர்த்தர் இவரோட இருந்தா பெலிஸ்தர்கள் எப்படி கைது பண்ண முடியும்? பெலிஸ்தர்கள் எப்படி கண்ணை கொடுக்க முடியும்? வெண்களை விலங்கு போட்டு எப்படி கூட்ட முடியும்? கர்த்தர் கூட இருக்கும் பொழுது சிம்சன் எப்படி இருந்தாரு? எல்லாத்தையும் அறுத்து வீசிட்டு போனாரே. ஒரு கழுதி தாடி எலும்பை வைத்துக் கொண்டு எத்தனை பேர்த்த கொண்டாரு? 1000 பேர்த்த கொண்டாரு. அப்பதான் கர்த்தர் கூட இருந்தார். ஆனா இன்னைக்கு கர்த்தர் கூட இருக்கிறார் என்று நினைத்துக் கொண்டு அநேக விசுவாசிகள் தன்னுடைய சுகபோகத்தை விரும்பி பயணித்துக் கொண்டு இருக்கிறார்கள். நம்ம எல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கோம். எப்படி இருக்கலாம்? ரொம்ப ஜாலியா தான் இருக்கும். டிவியில படம் பார்க்கும்போது எப்படிதான் இருக்கும்? ஜாலியா இருக்கும். அது பொம்மை டிவி ஓடுச்சுன்னா இன்னும் ஜாலியா இருக்கும். அலையலோயா அலையலோயா அலையலோயா. பொம்மை டிவி படம் ஓடுது, நல்லா ஜாலியா இருக்கு. சாட்சி பார்க்கறோம், ரொம்ப ஜாலியா இருக்கு. ரீல்ஸ் பார்க்கறோம், ரொம்ப ஜாலியா இருக்கு.
திடீர்னு பிசாசு வந்துட்டான் அப்படின்னு சொல்லும்போது கர்த்தர் என்னோட இருக்கிறார். வந்தான், மொட்டை அடிச்சுட்டு போயிட்டான். நல்லது செய்யணும். உங்களுக்கே சில நல்லது நீங்களே செய்யணும். இப்போ ஒண்ணு இல்லை, நேரத்துக்கு தூங்கணும்னு சொல்லி பிள்ளைகளுக்கு சொல்லி தரோம். நல்லா தானே? நேரத்துக்கு தூங்கணும். அடுத்தது என்ன சொல்லி தரோம்? நல்லா சாப்பிடணும்னு சொல்லி தரோம். நல்லா தானே? யாராவது செய்யறாங்களா? அவங்களுக்கே நல்லது அவங்க செஞ்சுக்கிறது இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாவா இல்லையா? அப்புறம் போய் அடுத்தவங்களுக்கு நல்லது செய்யறது. முதல்ல நமக்கு செய்யறதுக்கு கத்துக்கணும். ஃபர்ஸ்ட் நமக்கே செய்யறதுக்கு இன்னும் கத்துக்கல. அடுத்தவர்களுக்கு நல்லது செய்ய போய் ஒண்ணு ஆபத்து. அல்லேலூயா. உங்களுக்கு பொக்கிஷங்களை கரூர் வைஸ்ய பேங்க்ல இல்ல, போஸ்ட் ஆபீஸ்ல இல்ல, எங்க சேர்க்கணும்? பரலோகத்துல சேர்க்கணும். போஸ்ட் ஆபீஸ்ல சேர்த்தா கூட இன்னொரு பேர் எழுதிருப்பாங்க. யார் தெரியுமா? யாரு? நாமினி. ஏன் அவங்க அதை எழுதுறாங்க? நீ எப்போ போய் சேர்ந்து தெரியாது. நீ போய் சேர்ந்துட்டா யாருக்கு கொடுக்கணும்? நிரந்தரம் கிடையாது. நம்மளுக்கு நிரந்தரம் கிடையாது. நமக்கு இல்லையே. கவர்மெண்ட்டுக்கு போய் என்ன பண்றது? அப்போ நமக்கு பொக்கிஷம் எங்க சேர்க்கணும்? உங்களுக்கு நாமினி எல்லாம் கிடையாது. உங்க சொத்து உங்களுக்கு தான். நீங்க தான். அந்த சாவே கிடையாது. செத்தாத்தானே நாமினி போடுறதுக்கு. அங்கதான் சாவே கிடையாது. நீங்க உங்க இஷ்டத்துக்கு அதை பயன்படுத்தலாம். என்ன வேணாலும் செஞ்சுக்கலாம். யாரும் தொட முடியாது. இப்ப என் பேர்ல ஒரு பரலோகத்துல பொக்கிஷம் இருக்குதுன்னா, என் பிள்ளைங்க வந்து எங்க அப்பா சொத்துன்னு பக்கத்தால வரவே முடியாது. என் சொத்து தான் அப்படின்னு சொல்லி என் பிள்ளைக்கு கொடுக்கவே முடியாது. என்னுடையது என்னுடையதான். அல்லேலூயா, அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ அங்க சேர்த்து வைக்கணும். எங்க சேர்த்து வைக்கணும்? அங்க சேர்த்து வைக்கணும். இங்க என்ன சேர்த்து வச்சாலும் கொண்டு போக முடியாது. அல்லேலூயா, முடியாது. கர்த்தருடைய கரத்துல நம்ம ஒப்பு கொடுத்தால் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அதில் எபேசியர் 4வது அதிகாரம் 30வது வசனம் சொல்லுகிறது, அன்றியும் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். அல்லேலூயா. நீங்க மீட்கப்படுறதுக்காகவே பிறந்தவங்க. நினைவு சேர்த்திதான். அல்லேலூயா. நீங்க எதுக்காக பிறந்திருக்கீங்க? மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாய் உங்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுத்திருக்கிறார். அவர் என்ன செஞ்சாருங்க? அவர் மட்டும் துக்கப்படுத்துகிறாருங்க. அவர் எங்க இருக்கிறார்? நம்ம பக்கத்திலே இருக்கிறார். நம்ம கூடயே இருக்கிறார். நம்ம கூடயே நடக்கிறார். நமக்குள்ள இருக்கிறார். அவர் மட்டும் என்ன செஞ்சக்கூடாது? ஆமா, நீங்கள் சிறியவர் ஒருவருக்கு எதை செய்தீர்களோ எனக்கே. யூடியூப்ல பாத்தீங்களா செய்தியில? ஒருத்தர் 2 வயசு குழந்தை என்ன செஞ்சான்? துணி துவைக்கிற மாதிரி அடிச்சு கொண்டான். பாத்தீங்களா இல்லையா? அதை யாருக்கு செய்திருக்கிறாங்க? குழந்தைக்கா? இயேசுக்கா? ஆவியானவருக்கு செய்திருக்கான். இந்த சிறியர்கள் எதை செஞ்சீங்களோ அது எனக்கே செய்தீர்கள். நல்லது செஞ்சா இயேசுவுக்கு நல்லது, கெடுதல் செஞ்சா இயேசுவுக்கு கெடுதல் செய்கிறோம். கெடுதல் செய்யும் பொழுது நமக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவரை என்ன செய்யணும்?
துக்கப்படுத்தணும். அதனால நீங்களும் என்ன செய்யணும் தெரியுமா? என்ன செய்யணும்? அடுத்த வசனம் படிங்க. சகல விதமான கசப்பு நம்முடைய இருதயத்தில் இருக்கக்கூடாது. இருதயத்தில் யார் இருக்கிறாங்க? ஆவியானவர் இருக்கிறார் இல்லைங்களா? ஆவியானவர் இருதயத்தில் இருக்கிறார். கசப்பு இருந்தால் இயேசு என்ன செய்வார்? துக்கப்படுவார். அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? கர்த்தர் உங்களை நடத்துவார், உங்களை போஷிப்பார், உங்களோடு பேசுவார், உங்களோடு இருப்பார், உங்களுக்கு அதிசயங்களை செய்வார் அப்படின்னு என்ன வரும்? அல்லேலூயா வரும், சந்தோஷம் வரும், சுறுசுறுப்பு வரும், உற்சாகம் வரும். பாஸ்டர் நமக்கு செய்தி கொடுத்தா நல்லா இருக்குமேன்னு நினைக்க தோணும். ஆனா இப்போ சகலவித கசப்பு இருக்கக்கூடாது. கசப்பு இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொன்னா போதும். அடுத்தது என்ன இருக்கக்கூடாது? கோபம் இருக்கக்கூடாது. என்ன இருக்கக்கூடாது? ஃபர்ஸ்ட் என்ன இருக்கக்கூடாது? ரெண்டாவது என்ன இருக்கக்கூடாது? மூணாவது மூர்க்கம், மூர்க்க வெறி. நான் ஒண்ணுமே சொல்றேன், எதுக்குடா இவ்வளவு கோபப்படுற? ஐயோ இது கொள்ள கழிச்சு தெரிஞ்சுமா? ஆனா நான் ஒண்ணுமே சொல்றேன். சாப்பாடு ஆயிடுச்சான்னா கேட்டேன், எதுக்கே இப்படி கோவப்படுற? உப்பு கொஞ்சம் கம்மியா இருக்குதுன்னு தான் சொன்னேன், இதுக்கே கோவப்படுற? அல்லேலூயா அல்லேலூயா. வீட்டுக்கு வந்த உடனே வேகமா தூக்கி வீசுவார்ப்பா, என்னடா குழம்புது வயிற்றுல, எதுக்கையா கோவப்படுற? கொஞ்சம் அமைதியா உட்காரையா. அல்லேலூயா. கோபம் வருதா இல்லையா? அப்போ யாரு எங்கிருந்து வருது கோபம்? இருதயத்திலிருந்து வருது. வருதா? இப்ப யார் துக்கப்படுவாங்க? யார் துக்கப்படுவாங்க? உங்க அம்மாவா? உங்க அப்பாவா? ஃப்ரெண்ட்ஸா? அப்புறம் யாரு? யாரும் துக்கப்படுவாங்க. அல்லேலூயா. அப்ப என்ன இருக்கக்கூடாது? கசப்பு இருக்கக்கூடாது ஃபர்ஸ்ட். ரெண்டாவது அப்புறம் மூணாவது மூர்க்கம். நாலாவது கூக்குரல். ஐயோ எனக்கு அது இல்லையே, இது இல்லையே, எனக்கு அப்படி ஆயிடுச்சு, இப்படி ஆயிடுச்சு, ஐயோ யாருக்குமே நடக்காது, எனக்கு மட்டும்தான் இப்படி நடக்கும், நான் என்ன பண்றதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு கூக்குரல் விட்டு புலம்பிட்டே இருக்கக்கூடாது. இந்த ஆகாரம் என்ன செஞ்சாங்கன்னா, குழந்தை கொண்டு ஒரு ஓரமாக படுக்க வச்சுட்டு இங்கே வந்து குழந்தை கூக்குரல் விட்டுட்டு இருக்குது. அதாயிடுச்சு, தண்ணி தாகத்தை கொடுக்குறான், கொலை போனா என்னன்னு தெரியலையே அப்படின்னு குழம்பிட்டு இருக்குது. அல்லேலூயா. கூக்குரல் இருதயத்தில் இருந்தால் யார் துக்கப்படுவாங்க? ஆண்டவர் துக்கப்படுவாரா? துக்கப்பட்டார்னா நல்லது நடக்குமா? ஆண்டவர் துக்கப்படுத்தினா நல்லது நடக்குமா? வயிற்று வலிக்கும் போது ஆண்டவரே என்ன வந்து சுகப்படுத்திடுவாரா? ஏன் மட்டும் கேட்க தெரியுமா? நீ தான் கரெக்டாக சொல்லுவேன். அதனால தான் உனக்கு மட்டும் நீ தப்பா நினைச்சுக்க, பாசியே கெட்டுருக்கிறாரு. நீ தான் கரெக்டாக சொல்லுவேன். அதனால தான். அப்போ கூக்குரல். அடுத்தது தூசிக்கிறது. எவனை பார்த்தாலும் தூசிக்கிறது, யாரை பார்த்தாலும் தூசிக்கிறது. தூசிக்கிறதுன்னா என்ன? நீ நல்லா இருக்க மாட்டேன், நாசமா போயிடுவேன், அப்படி ஆயிடுவேன், இப்படி ஆயிடுவேன்னு சொல்றதும் தூசிக்கிறது தான். அவனை பத்தி குறை சொல்றதும் தூசிக்கிறது தான். அவன் அப்படி பண்ணிட்டான், இப்படி பண்ணிட்டான், அதை பண்ணிட்டான், அதை சொல்லிட்டா, இப்படி ஒரே கூக்குரல் தான். தூசணம் வந்தாலே, குறை வந்தாலே அப்புறம் கூக்குரல் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அப்புறம் முறுக்கம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அப்புறம் கோபம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அப்புறம் கசப்பு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். எல்லாம் ஆட்டோமேட்டிக் சிஸ்டம் தான். டிஜிட்டல் உலகம் இதெல்லாம். ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிடும்? வந்துடும். அல்லேலூயா. அப்போ அடுத்தது எந்த துர்க்குணம், எந்த ஒரு துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்க தடவு. அல்லேலூயா. உங்களை விட்டு எல்லா துர்க்குணமும் நீங்கி நற்குணம் உண்டாகும். என்ன குணம் நீங்களும்?
நல்லதே நடக்கும். அல்லேலூயா. நல்லதே நடக்கும். நீங்க 100 நல்லது செஞ்சா 200 நல்லதும் நடக்கும். அல்லேலூயா. எனக்கு மட்டுமே இப்படி நடக்குது, ஏன் நடக்காது? கசப்பு, எல்லா கசப்பும் நம்ம என்கிட்ட தான் இருக்கு, எல்லா வெறுப்பும் என்கிட்ட தான் இருக்கு, எல்லா பொறாமையும் என்கிட்ட தான் இருக்கு. இது சாப்பிடும்போது ஒன்று கேட்டேன் எஸ்தர்கிட்ட, அடுத்தவர்களை பார்த்து பொறாமைப்படாத விஷயங்கள் என்னன்னு கேட்டேன். ஒரு டிவி வாங்கிட்டா, எப்படா டிவி வாங்கினா, எப்படா பைக் வாங்கினா, எப்படா இன்னைக்கு வரைக்கும் என் பைக்கு கேட்டுட்டே இருக்காங்க, எப்படா என் பைக் வாங்கினா, எப்படா வாங்கினான்னு இன்னைக்கு வரைக்கும் கேட்டு இருக்கிறேன். எவ்வளவு பொறாமை இருக்கு பார்த்துங்க, எப்படா அப்படின்னு பொறாமை பண்ணாங்க. ஆனா பொறாமப்படாத விஷயங்கள் என்னன்னு கேட்டேன். என்ன வரும்? அடுத்தவனுக்கு சுகர் வந்துச்சுன்னா இவன் பொறாமே பட மாட்டான். அதே அடுத்தவனுக்கு லாட்டரி சீட்டு விழுந்து முதலமைச்சர் வர அவனை ஃப்ரீயா கொடுத்துன்னு சொல்லியிருக்கிறாரு. இதுலயும் நிறைய ரேஷன் கார்டு அவனுக்கு மட்டும் கிடைச்சிருச்சு, அவனுக்கு மட்டும் 1000 ரூபாய் கிடைச்சிருச்சு, நமக்கு 5 ரூபாயில எரியுது. அப்புறம் வியாதி, அப்புறம் மரணம். அடுத்தவன் செஞ்சுட்டா இவருக்கு அப்படியே ஒரே ஜாலிதான் பண்ணிக்கு. பணம் குறைஞ்சா வேதனை படுறான். ஆனா ஆயுசு நாட்கள் குறைஞ்சிட்டே இருக்குது, கொஞ்சமாவது வேதனை வருதா? மெழுகுவத்தி பத்த வச்சு கேக்கு வெட்டி கொண்டாடுறான். என்ன குறையுது? ஒரு 80 வயசுன்னு வச்சுக்கீங்களேன். ஒவ்வொரு வயசு வரும்போது என்ன ஆகுது? ஆயுசு நாட்கள் குறையுது இல்ல? பணம் குறைஞ்சா மட்டும் வேதனை, பணமெல்லாம் போச்சு. ஆனா ஆயுசு நாட்கள் குறையுது. ஒரு நாளாவது கவலைப்படுறோமா? கேக்கு வெட்டி பக்கத்து வீட்டுக்காரங்களெல்லாம் கூப்பிட்டு, பக்கத்து வீட்டுக்காரங்களெல்லாம் கேக்கு ஊட்டி விட்டு எப்படி கொண்டாடுறோம்? அப்போ நாம நற்கிரிகளை செய்ய வேண்டும் என்றால் சில துக்கிரிகளை நம்மை விட்டு என்ன செய்யணும்? நீக்கினால் நற்கிரிகள் முதல்ல நமக்கு செய்கிறோம், 2வது பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு செய்கிறோம், 3வது நம்முடைய சொந்த பந்தங்களெல்லாம் செய்கிறோம். எதுக்குன்னு கேட்டீங்கன்னா பரலோகத்தில் பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறோம். அல்லேலூயா. இப்படியாக தேவன் என்ன செய்கிறார்? நமக்கு தேவன் காரியங்களை வாய்க்க பண்ணுகிறார். அடுத்தது எப்படி இருக்கணும்னா, முதல்ல எப்படி இருக்கக்கூடாதுன்னு பார்த்தோம். இப்படி எப்படி இருக்கணும்னா, ஒருவருக்கு ஒருவர் என்னவாயா? அது ஒரு வாய். என்ன வாய்? தயவாய். அப்படின்னா நன்மை செய்கிறவர்களாய். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு 10 வருஷம் எங்கேயாவது கடந்து வச்சுங்களேன், யார் நமக்கு வேண்டாட்டி பரவாயில்ல, யாரையும் மோனி போறோம்னு அப்படியே கண்டுக்காம போறோம்னு வச்சுங்களேன். அப்போ நமக்கு திராணி இருக்குது, செய்யக்கூடிய அளவுக்கு நமக்கு திராணி இருக்குதுன்னா கட்டாயம் அந்த காரியத்தை செய்யணும். கட்டாயம் அந்த காரியத்தை செய்யணும். திராணி இருந்தால், இல்லைன்னா விட்டுருங்க. ஐயோ அந்த அளவுக்கு கூட நமக்கு சக்தி இல்லைப்பா அப்படின்னு விட்டுருங்க, நோ ப்ராப்ளம். ஆனால் செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு காரியம் நமக்கு இருந்துச்சுன்னா கட்டாயம் என்ன செய்யலாம்? கட்டாயம் செய்யலாம். பாருங்க, மேம்பாலத்தில் ஆக்சிடென்ட் ஆகி ஒருத்தருக்கு கால் உடஞ்சிருச்சு, ஒருத்தருக்கு கை உடஞ்சிருச்சு. நாங்கள் பார்த்துட்டு இருக்கிறோம். திடீர்னு வண்டி நிப்பாட்டி அவசரமாக போக வேண்டியவங்க, வேலைக்கு டியூட்டிக்கு போக வேண்டியவங்க என்ன செஞ்சாங்கன்னா பைக்கை நிப்பாட்டி அவங்களுக்கு தண்ணி கொடுத்து ஓரமாக கொண்டு போய்
வச்சு பைக்கை ஓரமாக நிப்பாட்டிட்டு 108க்கு ஃபோன் பண்ணி 108ல் ஏற்றி விட்டுட்டு தான் போனாங்க. அல்லேலூயா. நன்மை செய்ய திராணி இருக்குது. நமக்கே ஒரு கால் இல்லைன்னு வச்சுக்கலேன், இன்னொருத்தர் கால் இல்லாதவங்க போய் உதவி செய்ய முடியாது, திராணி இல்லை. ஆனால் இருக்கும் பொழுது நன்மை செய்ய நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அப்பதான் ஏசப்பாவுடைய ரத்தம், ஏசப்பாவுடைய சரீரம் நமக்குள்ள வேலை செய்யும். நமக்குள்ள அவருடைய சரீரம் வேலை செய்யணுமா, அவருடைய ரத்தம் நமக்குள்ள வேலை செய்யணுமா, முதல்ல நமக்கு நன்மை செய்கிறவர்களாக நாம மாறணும், அடுத்தவங்களுக்கு நன்மை செய்கிறவராக மாறணும். இயேசு எதற்காக பிறந்தார்? பணக்காரனா வாழ்க்கை பிறந்தாரா? பணக்காரனா வாழ்க்கை பிறந்தாரா? பெரிய பதவி ராஜாவா வாழ்க்கை பிறந்தாரா? எல்லாரும் ராஜாவாக்கணும்னு சொன்னாங்கல்ல, ஜனங்கள் என்ன செஞ்சாங்க? இங்க ஓட்டு போட்டு முதலமைச்சர் ஆக்குறாங்க. அந்த ஓட்டும் போடல, எல்லாரும் தானா வந்து இயேசு என்ன செஞ்சாங்க? எங்களுக்கு ராஜாவா இருக்குன்னு சொன்னாங்க இல்லையா? ஆனா இயேசு நான் ராஜாவா இருக்கிறது வரலப்பா, நான் எதுக்கு வந்தேன்? நன்மை செய்ய வந்திருக்கிறேன். இயேசு நன்மை செய்கிறவராக என்ன செய்தார்? சுற்றி திரிந்தார். இயேசுனுடைய சரீரம் எனக்குள்ள இருந்துச்சுன்னா நானும் என்னவா இருப்பேன்? சும்மா ஊர் சுத்தக்கூடாது. என்ன செய்யறது? சுத்தணும். நன்மை செய்யறதுக்காகவே சுத்தணும். அல்லேலூயா, அல்லேலூயா. நன்மை செய்ய என்ன செய்யணும்? படிக்கணும். நன்மை செய்ய கற்றுக்கொள்ளணும். அடுத்தது எப்படி இருக்கணும்? தயவா இருக்கணும். அடுத்தது மன உருக்கமா இருக்கணும். ஒருத்தர் பார்த்தா பாவம் பாரு, நம்மளுக்கு அப்படிதான் வேணும்னு சொல்லக்கூடாது. பார்த்தோன்னே என்ன வேணும்? பாவம் யாருக்கு உதவி செய்யணும் அப்படின்னு ஒருத்தருக்கு உதவியா இருக்கணும். மன உருக்கமா இருக்கணும். அவன் கிடக்கிறான், அவனுக்கு குழப்பம் இல்லை அப்படின்னு இருக்கக்கூடாது. உருக்கமா இருக்கணும். ஏன் அதெல்லாம் உங்களுக்கு சொல்லித்தரணும்னா நீங்க எங்க இருக்கணும்? பரலோகத்துக்கு போகணும். அதனால அடுத்து வாசிக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களை மன்னித்தது போல, ஏசப்பா உங்களை மன்னிச்சது போல நீங்களும் ஒருவருக்கு ஒருவர் மன்னிக்கணும். அவன் செத்தாலும் அவன் மூஞ்சிலே முழிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. என்ன பண்ணணும்? மன்னிக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டா அடுத்த வாரமும் இதையும் பிரசங்கிக்க கூடாது. ஏற்கனவே போன வாரம் இது நன்மையை பத்தி பேசணும், இந்த வாரம் நன்மையை பத்தி பேசுறோம், அடுத்த வாரமும் நன்மை அப்படின்னா அவ்வளவுதான். அதனால சரி இந்த வாரம் கொஞ்சம் டைம் ஆனாலும் பரவாயில்ல, ஒரு அரை மணி நேரம் லேட்டான பரவாயில்ல, முடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் பிரசங்கம் பண்ணி கொண்டு இருக்கிறேன். அல்லேலூயா. அப்போ நம்ம எப்படி இருக்கணும்? மன்னிக்கணும். 5வது அதிகாரம் 3வது வசனம் சொல்லுகிறது, பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி பேசிக்கணும். மற்ற எந்த அசுத்தம், பொருளாசை இவைகள் பேர் கூட சொல்லக்கூடாது. ஒரு நல்லது நடக்கணும்னா பரிசுத்தமான வாழணும்னா பேசித்தான் இருக்கக்கூடாது, மற்ற எந்த அசுத்தமும் இருக்கக்கூடாது, பொருளாசை இருக்கக்கூடாது. அல்லேலூயா. பொருளாசை இருக்கக்கூடாது. இதெல்லாம் இல்லாமல் இருந்தால் தேவன் நமக்கு நல்லது செய்வார். அதனால 4வது வசனம், வம்பு, புத்தியீனமான பேச்சு, பரியாசம் பண்ணக்கூடாது. என்னதான் பண்ணணும்? சோதனை தான் பண்ணணும். அல்லேலூயா. நீங்க எப்ப பார்த்தாலும் சோதனை சொல்லிட்டே இருக்கல, நல்லது நடக்குதா இல்லையா மட்டும் பாருங்க. ஏன்னா சோதனை சொல்ல சொல்ல பொறாம இருக்காது, சோதனை சொல்ல பொருளாசை இருக்காது. அல்லேலூயா. ஏன் நிறைய அநேகர் ஞாயிற்றுக்கிழமை 6 மணிக்கு வராம வேலைக்கு போறது காரணம் என்ன தெரியுமா? பொருளாசை. ஆனா என்னதான் நமக்கு ஆகும் பார்த்தீங்கன்னா சோதனம் பண்றதுதான் கரெக்ட். நம்மளுடைய வாழ்க்கைக்கு எப்ப பார்த்தாலும் சோதனை சொல்லிட்டே இருக்காது. பொருளாசை இருக்காது, பொறாமை இருக்காது, போட்டி இருக்காது, கோபம் இருக்காது, பிரச்சனை இருக்காது, கண்ணீர் இருக்காது, கவலை இருக்காது, ஒண்ணுமே இருக்காது, நோய் இருக்காது, ஒண்ணுமே இருக்காது, பேய் இருக்காது. என்னதான் இருக்கும்? சோதனை தான் இருக்கும். அதனாலதான் ஏசப்பா கத்து தர்றாரு, சோதனை சோதனை சோதனை. வீட்டுக்காரர் வர்றாரு, இன்னைக்கு மனைவியை தூக்கி போட்டு 4 மிதி மிதிக்கணும். வந்து பார்த்தா மனைவி என்ன முறைக்கிறா அப்படின்னு கேட்டா என்ன செய்யலாம்? ஓன சப்புன்னு இதே சோதனம் 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 அப்படின்ட்டு இருந்தா
நம்ம எதுக்கு கொஞ்சம் தூரமாவே தள்ளி நின்றுக்கோன்னு சொல்லி பயந்து நிற்பாரா நிற்க மாட்டாரா? என்ன சொல்ல மாட்டேங்குது, சவுண்டே வர மாட்டேங்குது. சோதரம் 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 அப்படின்ட்டு இருந்தா வீட்டுக்கார கோபமே வராது. அப்ப என்னதான் நம்மளுக்கு தவும் வேதம் சொல்லிக் கொடுக்கிறது, சோத்திரம் தவும், அதுதான் நமக்கு ஆகும். அதனால நாம ஸ்தோத்திரம் செய்கிறவர்கள், அல்லேலூயா, துதி செய்கிறவர்கள், அல்லேலூயா நாம் இருப்போமானால் நாம் மனிதர்களாக வாழலாம். என்ன வாழலாம்? மனிதர்களாக வாழலாம். அதனால என்னுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கேட்ட வார்த்தைகள் அத்தனையும் என்னுடைய வாழ்க்கையில எனக்கு பலிக்கட்டும் என்று சொல்லி கேளுங்க. ஆண்டவரே, எனக்கு நீங்க இதை செய்யுங்க, நீங்க இதை செஞ்சீங்கன்னா என்னுடைய வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும். நான் பரலோகத்தில் பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டும். பரலோகத்தில் நான் சந்தோஷமாய் வாழ வேண்டும். பரலோகத்தில் நிம்மதியாக இருக்க வேண்டும். பரலோகத்தில் எனக்கு அல்லேலூயா சோதரம் வாழ்க்கை உபயோகமாக வாழ வேண்டும். அதனால என்னை ஆசீர்வதிங்க தகப்பனே, ஆசீர்வதிங்க. உங்களுடைய சரீரத்தை புசிக்கிற நான் உண்மை போல மாறுவேன். உங்களுடைய ரத்தத்தை பானம் பண்ணுகிற நான் உண்மை போல இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஏன்னா நமக்குள்ள இருக்கிறது நம்முடைய அப்பாவுடைய சரீர பிரகாரமாய அப்பாவுடைய ரத்தம் அல்ல, இயேசு அப்பாவுடைய ரத்தம் எனக்குள்ள இருக்கிறபடினால் நான் அவர் செய்கிற காரியங்களையே நானும் செய்வேன். அல்லேலூயா. நன்றி நன்றி நன்றி. அப்பாவுக்கு மகிமை உண்டாவதாக. எல்லாரும் உலக நாளத்திலிருந்து ஏசப்பா என்னை பரிசுத்தப்படுத்துங்க. அல்லேலூயா. சோதரம் 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 ஏசப்பா என்னை சுத்திகரிங்க. சோதரம் சோதரம் சோதரம். அல்லேலூயா. ஏசப்பா என்னை பலப்படுத்துங்க. அல்லேலூயா. சோதரம் சோதரம். அல்லேலூயா. இதெல்லாம் தான் பரிசுத்தம். அல்லேலூயா. இதெல்லாம் தான் பரிசுத்தம். அல்லேலூயா. சோதரம் சோதரம் சோதரம். நன்றி செலுத்துகிறேன் ஏசப்பா. அல்லேலூயா. நன்றி செலுத்துகிறேன்.